Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேட்கும்போது என்னோடய ஃப்ரிட்ஜு க்ளீனிங்காக தான் இருந்து, ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுக்கான நேரம் வந்தாச்சு. நான் இப்போ ஒரு 20 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்த டைமில் எங்கள் வீட்டு தலைவர், அதான் நம்ம பாஸ் என்னோடய ஃப்ரிட்ஜை எவ்வளோ அலங்கோலமாக வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கடுப்பாயிட்டு. சரி, அந்த கடுப்புலையும் நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்காக தான் இதை நம்ம விலாகாக எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற வீடியோ தான். வாங்க இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணணும் குட்டி குட்டி ஐடியா சொல்லித்தரேன். பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலாமா? சூப்பராக ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. பார்க்காதீங்க, என்னடா அழகாக இருக்குன்னு பார்த்தா அலங்கோலமாக இருக்குதுன்னு. அதை தான் சொன்னேன்ல, என் புருஷன் ரொம்ப அழகாக வச்சுருப்பாருன்னு. அந்த அழகுக்கு காரணம் இது தான். பாருங்கள், நான் 20 நாளைக்கு முன்னே இந்த கோயிலெல்லாம் தசரா திருவிழா டைமில் சாமிலாம் நிறைய தேங்காய் கொடுத்துருப்பாங்களா, எல்லாம் அழகாக வச்சுட்டு போனேன். நான் நல்ல குமரியாக வச்சுட்டு போனேன் தேங்காயெல்லாம். என் புருஷன் நான் வர்றது வரைக்கும் கிளவியாக மாறுறது வரைக்கும் அப்படியே வச்சுருக்கிறாரு. கேரட்டு பார்த்திங்கன்னா, கேரட் சூப்பராக பளபளன்னு வச்சுருந்தேன். ஆனால் அதுலேருந்து முளையாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியல. தக்காளிக்குள்ளே 1 லிட்டர் தண்ணி தேங்கி நின்றுருக்கு. என்ன தான் பண்ணாரோ தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே ஸ்மெல் வரலையா அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா நான் வச்சுட்டு போன கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, அப்படி நிறைய இட்லி மாவு, எல்லாம் இட்லி மாவெல்லாம் புளிச்சு பொங்கி வழிஞ்சு போயிருந்து இப்போ நான் அதை மெதுவாக தொடச்சி எடுத்திருக்கேன். வேறு என்ன செய்கிறது, புருஷன் மேலே இருந்த கோவத்தில் இன்றைக்கி எப்படியாவது நம்ம க்ளீன் பண்ணி சாதிச்சு காட்டணுன்னு வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெமன் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு மரத்தில் உள்ளதான். அதுவும் ரொம்ப காஞ்சி போயிட்டு 1-2 பழம் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. முதல்ல ஃப்ரிட்ஜ் எதுக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ இன்றைக்கி போடுறேன்னா, இப்போ எங்கள் அம்மா மாதிரி உள்ள ஆட்களுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணவே தெரியாது. எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவு அவங்க படிக்கவும் இல்லையா. அப்படிங்கும்போது ரொம்ப இந்த கரண்ட் விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. எனக்குமே ரொம்ப தெரியாது. ஆனால் நான் ஏதோ மேலோட்டமாக க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். சரியா, பயந்தாக்கி நம்ம ஃப்ரிட்ஜ் ஒரு நாளுமே க்ளீன் பண்ண மாட்டோம். ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி தான், நம்ம மேலே தண்ணி டேங்காக இருந்தாலும் சரி தான், நமக்கு கை எட்டுற அளவுக்கு நம்ம எல்லா வேலையுமே நம்மளே செஞ்சிடணும். சரியா, ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணாமல் சும்மா அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள டோரை திறந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது வழியே அந்த கூலிங் ஏர் வெளியே போயிட்டே இருக்கும். நமக்கு கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இது உண்மை. சரியா, நம்ம ஃப்ரிட்ஜோட டோரை அடிக்கடி திறந்து மூடவே கூடாது. திறந்த உடனே தேவையான பொருளெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். சும்மா ஒயாமல் டக்குன்னு திறந்துக்கிட்டே இருந்தால் கரண்ட் பில்லு டிக்கின்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா, உண்மைதான். அதனால் இனிமேல் ஃப்ரிட்ஜை நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், இல்லை ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ரொம்ப நேரம் திறந்து வைக்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்க ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையும் செய்யுங்க. இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா, இந்த டப்பாவில் பச்சை மிளகா, பச்சை பிள்ளையார் இந்த மிளகாயை பச்சை பழமாக மாற்றி வச்சுட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு 2 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏதாவது பேட் ஸ்மெல் வந்தால் நான் கண்டுபிடிச்சிருவேன். 20 நாளாக இந்த கெட்ட வாடை வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு மனுஷன் இந்த வீட்டுக்குள்ளேருந்து எப்படி குடும்பம் நடத்தினார்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையும் முதல்ல வெளியே எடுத்துடணும். மோஸ்ட்லி 1 வாரத்துக்கு மேலே எந்த காய்கறி, எந்த பழங்கள், ஆப்பிள், திராட்சை எதுவுமே வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா அலசிட்டு தான் நம்மளும் சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். இன்னொன்று, 1 வாரத்துக்கு மேலே காய்கறி எதையுமே ஃப்ரிட்ஜில் ரொம்ப நெருன்னு வாங்கி அடைச்சி வைக்காதீங்க. கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக ஒரு 7 நாளைக்கு வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. சமைச்சு முடிச்சிருங்க. திருப்பி அடுத்த சண்டே போய் கடையில் போய் பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க. சரியா, அப்போ தான் நமக்கும் ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்கும். எதுக்காகனா, இந்த நீங்கள் நினைப்பீங்க என்னக்கா ஃபுல்லாக மசாலாவே இருக்குன்னு. எல்லாமே நான் கடையிலேருந்து வாங்குறதுன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேருந்து ஒரு 2 பாக்கெட் எடுத்துகிட்டு வருவேன். நான் ஹோல்சேல் கடைக்கு போனால் அங்கே விலை கம்மி அப்படின்னா அதில் வத்தல் தூள், சிக்கன் மசாலா அந்த மாதிரி வாங்குவேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்தானா அவள் 2 பாக்கெட் வாங்கி போடுவாள். இப்படி மாற்றி எங்கள் வீட்டில் மசாலா ஐட்டம் இருக்கும். வெளியில் வச்சோம் அப்படின்னா இந்த பாக்கெட்டில் இருக்க மசாலாவில் வண்டு வந்துடும். அதனால தான் நான் இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. அதாவது நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே தான். நம்ம விலை கொடுத்து வாங்கி வெளியில் வச்சு அதில் உடனே வண்டு வரதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நான் நெயில் பாலிஷ்லேருந்து ஒரு சன்ரைஸ் கூட நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். தப்பாக நினைக்காதீங்க சரியா. எனக்கு வந்து இதுதான் ஓகேன்னு தோணுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகலாமா? ஜாலியாக க்ளீன் பண்ணணும். அதாவது எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்வமாக செஞ்சோம் அப்படின்னா வேலையும் டக் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சப்பறம் சூப்பராக செஞ்சுருக்கமே அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே ஒரே சிரிப்பாக தான் இருக்கும். நானும் அப்படி தான். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் பாத்ரூம், கேஸ் அடுப்பு, கிச்சனோட அந்த திண்ணை எல்லாமே கழுவணுன்னா எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். நல்லா பிடிக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் செய்வேன். ஃப்ரிட்ஜு வந்து நிறைய பேர் வந்து எப்படி துடைக்கணும் அப்படின்னு நிறைய லிக்யூட்லாம் ஊற்றி துடைக்கணுமா அப்படிலாம் கேட்பீங்க. நான் ஒன்றுமே ஊற்ற மாட்டேன். உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப அழுக்கு கலரில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இளஞ்சூடு வெந்நீர் எடுத்துக்கோங்க, இல்லை பச்சை தண்ணியாக இருக்கலாம். அதில் ஒரு கரண்டி சோடா உப்பு போட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துருங்க. நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய எந்த ஒரு சோப் ஆயிலோ இல்லை சோப்போ லிக்யூடோ எதுவுமே ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணாதீங்க சரியா. அது வந்து ஃப்ரிட்ஜுக்கு நல்லது கிடையாது. சோடா உப்பு போடலாம். ஏன்னா சோடா உப்பு தண்ணியில் ஊற்றி நம்ம போடும்போதே ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை எல்லாமே போயிடும். நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் மீன் அப்புறம் இறைச்சி எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வாரம் வச்சுருக்கோம்னா நம்ம அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வாடை வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வாடையெல்லாம் நம்மளுக்கு தவிர்க்கணும் அப்படின்னா சோடா உப்பு வந்து ஒரு பெஸ்ட்டு தான். இது வந்து நான் வந்து எனக்கு கூகுளில் படித்து தான் நான் வந்து இதை ஒரு டைம் செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வந்து சோடா உப்பு போடல, வெறும் தண்ணிலையும் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து ஃபுல்லாக அழுக்கு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன். திருப்பி மறுபடியும் இன்னொரு துணி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக மறுபடியும் இன்னொருக்கா தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு வந்து 3 தடவை வந்து நான் தொடச்சி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெள்ளையாகவே தான் இருக்குது. ரொம்ப அழுக்கு இல்லை. அந்த நான் வச்ச காய்கறிகள் எல்லாமே கெட்டு போயிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக தூசி மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே வந்து ஓரளவு 2-3 டைம் நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னாலே ஃப்ரிட்ஜு பார்க்க நல்லாயிருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வேறு நான் ஒத்தையிலே இருப்பேனா ஏதாச்சும் ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா பீரோவெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். 10 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். மாதத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாவது க்ளீனிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ தான் இந்த மாதம் ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. அப்புறம் தசரா டைமில் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த டயர்டு அப்படிலாம் இருந்த உடனே தீபாவளிக்கு முந்தின நாள் தான் நான் இதை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா தீபாவளிக்கு வந்து எல்லாருமே வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருப்பீங்க. நானும் அதனால தான் தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி கஷ்டமாக தான் இருந்து உடம்பு வந்து அப்போ சரியாக இல்லை. அதனால் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்படியோ செஞ்சுட்டேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக தூசியாக இருந்துச்சு. கொஞ்சம் இழுத்து பிறக்கி தரதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து அழுக்கடையாமல் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளாவது பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியாது. நான் வந்து ஒத்தையில் இருக்கிறதுனால நான் செய்கிறேன். நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாளாவது கொஞ்சம் க்ளீனிங்காக வைங்க. ஒரு சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் மாவுலாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அங்கே இங்கே சிந்தி ஃப்ரிட்ஜே நாரடிச்சு போய் தான் இருக்கும். ரொம்ப மோசமாக வச்சுருப்பாங்க. இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வந்து உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் இந்த 2 ஐட்டமும் வைக்காதீங்க ஓகேவா. இது நம்ம அப்படி வச்சு சாப்பிடும்போது அது வந்து நமக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவுமே வந்து நிறைய காய்கறியை கொண்டு வைப்போம். அந்த காய்கறியை வந்து ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வைப்போம், இல்லைன்னா ஒவ்வொரு கவரில் கட்டி போடுவோம். ஒவ்வொரு கவருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு டப்பாக்கும் இடையில ஒரு சின்ன 2 விரல் கேப் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன 2 விரல் கேப் அளவில் இடைவெளி விட்டு வைங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காற்றோட்டங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த கெட்ட வாடை வராது சரியா. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து என்னோடய டீச்சர் சொல்லி கொடுத்தது. அப்போவே ஞாபகம் வச்சதுனால தான் நான் இப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன்.
ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜை தொடச்சி முடிச்சிட்டேன்னா இனிதான் முக்கியமான வேலை இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு பின் சைடு மேக்ஸிமம் இப்போ நான் வந்து முதல்ல ஃப்ரிட்ஜுக்கு மேலே காட்டியிருப்பேன். நிறைய டப்பாயா நான் வந்து கொஞ்சம் தான் வச்சுருப்பேன். நான் வீட்டில் இல்லாத 20 நாளில் என் புருஷன் வந்து ரொம்ப பால் படுத்தி வச்சிட்டாரு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் அவ்வளோ டப்பாயும் கொண்டு அடுக்கி வச்சுருக்காங்க. சரி வேறு, ஆனால் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி ரொம்ப வெயிட்டான பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்காதீங்க சரியா. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து மெதுவாக இழுத்துக்கோங்க. நம்ம ப்ளக்கில் சொருவிருக்க ஒயரை இழுத்து விட்டுக்கோங்க. பின்னாடி நிறைய தூசி எப்படியே இருக்கும். முக்கியமாக ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி குட்டியாக ஒரு கூடையில் தண்ணி விழும். அந்த கம்பி இப்போ கம்பியாக காட்டுறேன் பார்த்தீங்களா, இதிலெல்லாம் நல்லா எருத்தடிக்கும். எருத்துன்னா என்னென்னா ஷாக் அடிக்கும். சின்ன பிள்ளைங்களெல்லாம் தொட விடாதீங்க. ஸ்விட்சை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்மளே இந்த கம்பியில் கை வைக்கணும். ஏன்னா எனக்கு 2 டைம்லாம் அப்படி வந்து ஷாக் அடிச்சிருக்கு. இந்த கூடை வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய கூடை பார்த்திங்கன்னா ஈஸியாக நானே கை வச்சு கலத்திடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டால் தான் கலத்த முடியும். அதில் அப்படியே ஆணி அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த 20 நாளில் பின்னாடி இருந்த கூடை எப்படி ஆயிருக்கு பாருங்கள். கண்ணு கொண்டு பார்க்க முடியலை, கன்றாவியாக இருக்குது. இந்த கூடையில் வந்து எப்போவுமே தண்ணி தேங்க விடாதீங்க. நிறைய புழு வரும் அந்த கூடையில் சரியா. இப்போ நான் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பின்னாடி கிரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, நிறைய மரம்லாம் இருக்குனால எங்கள் வீட்டு கிச்சனுக்கு எப்படியாவது எலி வந்துடுது. எப்படி தான் வருதுன்னு தெரில. வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் இப்போ ஒரு சின்ன கூடை காட்டினேன் பார்த்தீங்களா பின்னாடி, அதில் பாதி கூடையை சைடில் வந்து எலி கடிச்சு வச்சுட்டு போயிட்டு. எலி வந்து எப்படி நம்ம கொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். கொல்றதுக்கும் மனசு இல்லை, ஆனால் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி எல்லாம் களவாண்டுட்டு ஓடிடுது. ஒரு வழியாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அது ஆனால் முக்கியமாக நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது மாதத்தில் ஒரு தடவையாக இருந்தாலும் மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு தண்ணி எடுத்து கீழே கொட்டிடுங்க சரியா. இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அந்த கொசுக்கு மருந்து ஊற்ற வருவாங்க தெரியுமா, ஒரு 4-5 பொம்பளை ஆட்கள் வருவாங்க. வந்தவுடனே ஃப்ரிட்ஜை காட்டுன்னு தான் சொல்லி கதவை தட்டிட்டு நிற்பாவன். ஏன்னா பின்னாடி தண்ணி இருந்து அப்படின்னா 100 ரூபாய் 200 ஃபைன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கு பயந்தாது நான் 100 ரூபாய் கொடுக்கணுமா 200 கொடுக்கணுமான்னு கடகடான அந்த தண்ணியை மட்டும் 10 நாளையில் ஒரு நாள் இடத்துக்கு தூர கொட்டிடுவேன். இது வரைக்கும் நான் ஃபைன் கொடுக்கல. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஃபைன் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பேசி முடிச்சுட்டே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்து ஒரு வேலையை நீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு டப்பா எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தனியாகவே ஒரு நாள் நான் இன்னும் நிறைய காய்கறிகள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கூட ஃப்யூச்சரில் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன் சரியா. மசாலா ஐட்டம்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வைங்க. உடைச்ச பாக்கெட் தனியாக, உடைக்காத பாக்கெட் தனியாக. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சில வீட்டில் வந்து மஞ்சள் தூள்லாம் தீந்துடும். நான் கடைக்கு போனேன் அப்படின்னா கூட ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஒன்று தீரப்போகுது அப்படின்னா கூட ஒன்று வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து வீட்டில் எக்ஸஸாக ஒன்று இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி டப்பா, நன்னாரி சர்பத்து எல்லாமே வச்சுருக்கேன். சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.